சர்க்கஸ் கூடாரத்தில் கட்டப்பட்டிருந்த ஒட்டகம் ஒன்று இரவோடு இரவாக மாயமாகியுள்ளது. விடிந்ததும் ஒட்டகத்தை வைத்து வித்தை காண்பிக்கும் எண்ணத்தில் கண்விழித்த சர்க்கஸ் உரிமையாளருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவத்தின் பின்னணி. கரூர் மாவட்டம் நத்தமேடு பகுதியைச் சேர்ந்த விஜய் குடும்பத்தினரோடு ஊராக சென்று சர்க்கஸ் நிகழ்ச்சி நடத்தும் தொழிலில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார். பார்வையாளர்களை கவர குதிரை, ஒட்டகம், நாய் உள்ளிட்ட விலங்குகளுக்கு சாகச பயிற்சி அளித்து சர்க்கஸ் நிகழ்ச்சியில் வித்தை காண்பித்தும் வருகிறார். இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் முகாமிட்டு சர்க்கஸ் நிகழ்ச்சி நடத்தியுள்ளனர். கடந்த 15ஆம் தேதியன்று தஞ்சாவூர் மாவட்டம் கீழவஸ்தா சாவடி பகுதியில் கூடாரம் அமைத்து சர்க்கஸ் நிகழ்ச்சியை நடத்தி முடித்த பின் கூடாரத்தில் ஒட்டகம் உள்ளிட்ட இதர விலங்குகளை அடைத்துவிட்டு உறங்கச் சென்றுள்ளனர். இந்நிலையில் காலை கண்விழித்து விலங்குகளுக்கு உணவளிக்க கூடாரத்திற்கு சென்று பார்த்தபோது ஒட்டகம் மட்டும் மாயமானதைக் கண்டு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். கூடாரத்தில் இருந்த ஒட்டகம் வெளியேறி சென்றிருக்கும் என்ற சந்தேகத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நேரமாக தேடியும் ஒட்டகம் கிடைக்காமல் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இந்நிலையில் கூடாரத்தில் கட்டப்பட்டிருந்த ஒட்டகத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளதாக சந்தேகம் எழவே ஒட்டகத்தை கண்டுபிடித்து தரக்கோரி போலீசில் புகார் அளித்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மாயமான ஒட்டகத்தை தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக கூடாரம் அமைந்திருந்த இடத்தைச் சுற்றி சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்பதால் சுற்றுவட்டார ஊர்களுக்கு செல்லும் பாதைகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். நாங்கள் எல்லாம் அழிஞ்சு எல்லாம் அங்கே போய் பார்த்தோம், இங்கே பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கவில்லை. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போது நாங்கள் கம்மியாக கொடுத்துட்டுறாங்க. அந்த மாதிரி ஒட்டகம் காணும் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நாங்கள் புள்ளிக்கிட்டே வச்சுட்டு நாங்கள் ஊர் அந்த ஒட்டகம், குதிரை, ஆடு, நாய் வச்சுட்டு அதை வச்சு நாங்கள் பொழிக்கிறோம். அதுவும் பிள்ளைக்கு எங்கள் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. அவங்க கொண்டு போயிட்டு எங்களுக்கு அந்த ஒட்டகம் காணும், ஒன்றுமே காணும். வயிற்றுக்குள்ள பிள்ளைங்களை கூலி வழி பார்த்து கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு ஒட்டகம் யாரும் கொண்டு போயிட்டாங்க. எங்கள் ஒட்டகம் மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க சார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் ஒட்டகம் எல்லாம் நாங்கள் பொழிக்க முடியாது. ஊராக அதை வச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் பொழிக்கிறோம். அதை தூக்கிட்டு போயிட்டாங்க யாரும். மேலும் ஒட்டகத்தை கடத்திச் சென்றவர்கள் குறித்து தகவல் ஏதேனும் கிடைக்கிறதா என சுற்றுவட்டார பகுதிகளிலும் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிள்ளையைப் போல் பாசமாக வளர்த்த ஒட்டகத்தை காணாமல் குடும்பமே சோகத்தில் மூழ்கியுள்ளதாகவும் ஒட்டகம் திருடு போனதால் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் சர்க்கஸ் நடத்தும் விஜய் குடும்பத்தினர். மேலும் ஒட்டகத்தை விரைந்து கண்டுபிடித்து தரக்கோரி கண்ணீர் மல்க கோரிக்கையும் விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.